வணக்கம். இன்னைக்கு லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை அஜித், த்ரிஷா, அர்ஜுன் நடித்த விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது படம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அஜித்துக்கு வந்து ஒரு துணிவு படத்துக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கேப்பில் ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கு. கதை வந்து சிம்பிள் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜித், த்ரிஷா தான் கணவன் மனைவி. அவங்களுக்குள்ள ஒரு 12 வருஷம் கழிச்சுட்டு, கல்யாணம் ஆகி 12 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு ஏற்படுது, விரிசல் ஏற்படுது. அது த்ரிஷா வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வெளிநாடுகளில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அஜித் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அது வந்து அழகான பாலைவன ரோடு. ஏதாவது ஒரு டேங்கர் லாரி, ஒரு காரு வேகமாக போகிற அந்த அழகான பாலைவன ரோடு, தள்ளி மலைகள்லாம் இருக்குது. அழகான ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போடும்போது அங்கே காரை நிறுத்திட்டு ஒரு இடத்துல பெட்ரோல் போடுறாங்க, ஒரு பங்கில். அப்போ அங்கே ஒரு தமிழ்நாட்டு தம்பதிகளை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு வந்துடுறாங்க, பெட்ரோல் போட்டு வந்துடுறாங்க. திடீர்னு பாதியிலே கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு நின்றுது. அப்போது என்ன செய்கிறதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அஜித் வந்து அந்த காரை சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தூரத்தில் ஒரு டேங்கர் லாரி ஒன்று. அப்போ இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்துகிறாங்க. அதில் தான் அந்த ஏற்கனவே சந்தித்த தமிழ்நாட்டு தம்பதிகள் வந்து அதில் வர்றாங்க. அப்போ அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனுடைய ஒய்ஃபும் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சார் வழியிலே நின்றுட்டீங்க போகலையான்னு கேட்குறாங்க. கார் ரிப்பேராக இருக்குது சார் அப்படின்னு சரி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னோன்னே, அப்போது த்ரிஷாவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவசரமாக வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரமாக போக வேண்டியிருக்குங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் கூட வாங்க, பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அஜித்தை அனுப்பிச்சி விட்டுறாரு. ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் பின்னாடி வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. காரை சரியாக உடனே ரிப்பேர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வேகமாக அவங்க சொன்ன இடத்துக்கு அவன் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பார் தான் இருக்குது. அந்த பாரில் இங்கே எப்படி வந்திருக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அவருக்கு பயம் வந்துடுது. அப்போ அந்த பாரில் ஓனர்கிட்ட கேட்கும்போது, பாரோட ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே அப்படி யாரும் வரலையே, இது அந்த மாதிரி இடம் கிடையாது, அப்படி இது வந்து ஒயின் ஷாப் பார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து வெளிநாடுகள்ங்கிறதுனால இங்கிலீஷில் ஆங்கிலத்திலே பேசுகிறாங்க. பட் இவர் வந்து ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. புரிய வச்சு அவங்க இந்த மாதிரி யாரும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா 2வது அவர் நடு ரோட்டில் தேடிக்கிட்டு இருக்கும்போது, காரில் ஏறி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு டேங்கர் லாரி, பார்த்த லாரி வருது. அதாவது அர்ஜுனும் அவரோட மனைவி தன் மனைவியை ஏற்றி விட்டு அந்த லாரி வருது. வரும்போது அவங்க நிறுத்திட்டு கேட்குற அர்ஜுன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காரு. என் மனைவி எங்கே, நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க, நீங்கள் கேட்டோன்னா அவர் எனக்கு யாருனே தெரியாது நீங்கள் அப்படின்னு மடிப்பிடுறாரு. அதுக்கு முறையில் ஒரு சின்ன கசமசா ஆகி இன்ட்ரோல் சீனில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் உடைக்கப்படுது. தன் மனைவியை காணாமல் தேடி கண்டுபிடிக்கிறதா அது கதையாக கொடுத்துருக்காங்க நமக்கு. கதை வந்து சிம்பிள் கதை தான். இது வந்து அஜித் தேர்ந்தெடுத்த கதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கதையில் வந்து ஒரு கதை சிம்பிள் கதையாக இருந்தால் கூட அதை நல்ல விதமாக எடுத்து கொண்டு போகிறது தான் டைரக்டரோட திறமை. ஆனால் டைரக்டர் வந்து அப்படி எந்த ஒரு திறமையும் வெளிக்காட்டலை. பட் என்னென்னா, இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடுகளில் போயிட்டு அங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கதையை வந்து எடுத்து கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நம்ம சென்னையிலே கூட எடுத்துருக்கலாம், சென்னை அவுட்டர்லேயே கூட எடுத்துருக்கலாம். வெறும் ரோட்லேயே தான் கதை செல்கிறது, ரோட்லேயே தான் கதை போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயே எடுத்துருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஆங்கிலத்தில் பேசுகிறதுனால நம்ம வந்து புரியலை. அந்த அவங்களோட எமோஷன் வந்து நமக்கு வந்து ஃபீல் தரலை. சும்மா ஏதோ இன்ட்ரோல் வரைக்கும் சாதாரணமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அஜித் வந்து போகிறாரு. அஜித் வந்து ஸ்டார்டிங்கில் 12 வருடத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிட்டு, லவ் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு காதல் சீனை காமிக்கிறாங்க, காதல் காட்சியோடு காமிக்கிறாங்க. மிகவும் நன்றாக தான் இருக்குது, ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. அஜித்தையும் த்ரிஷாவையும் காதலர்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தொடங்கும்போது நல்ல அழகான காதல் காட்சிகளோடு தொடங்குது. த்ரிஷா பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு கதையை வந்து பொண்டாட்டிய மனைவியை பறி கொடுத்துட்டு தேடுற சீனு வெளிநாடுகளில் இப்படி நடக்கிறதுங்கிறதுனால, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நடக்கிறதுங்கிறதுனால
நமக்கு எந்த வித ஃபீலும் அது கொடுக்கல. பட் அந்த காட்சிகள் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கதையில் உள்ள அழுத்தம் நமக்கு வந்து ஃபீல் கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு வில்லன் யார் அப்படின்னு காமிக்கப்பட்டு அவர் வில்லன் இடத்த வந்து போயிட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தார். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கதை, அவ்வளோதான். இது வந்து டைரக்ஷன் திறமை எந்த திறமையும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இப்போ வர்ற படங்களில் கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, ஹீரோ வந்து பெரிய கத்தி தூக்கிட்டு எப்படி நடக்கிறது, பஞ்ச் டைலாக் பேசுறது, இப்படியே ஒப்பேத்தினா காலம் இது. ஆனால் வந்து இதில் வந்து அஜித் வந்து நல்லா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ரொம்ப உருண்டு பாருன்னு நல்லா நடிச்சிருக்காரு. பொண்டாட்டியை தேடும் போதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் ஒரு ஏக்கத்தோடு நடிச்சிருக்கிறாரு. நமக்கு தான் அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கல. ஒருவேளை அந்த வெளிநாடுகள் எடுத்ததுனால தான் அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. அது கூட இருக்கலாம் ஒரு வேளை. இப்போ சென்னையிலேயோ எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கதை போயிருந்தா தமிழர்களோட சுற்றி இருக்கிற தமிழர்களை காமிச்சிருப்பாங்க, நமக்கும் அதில் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு எந்த வித ஃபீலும் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அஜித்துக்கு ஒரு மாஸ், ஒரு பஞ்ச் டைலாக் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல சிம்பிளாக நடிச்சிருக்கிறாரு. அது ஒன்று சிறப்பாக இருக்குது, அவரை பாராட்டலாம். மற்றபடி இசை வந்து நல்லாவே இருக்குது சொல்கிறத விட கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்காரு. அனிருத்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கலாம். ஃபைட் சீனெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது சேசிங் சீன்லாம் கொஞ்சம் அஜித்து காருக்குள்ளே இருந்து சண்டை போடுற சீனெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப மெதுவாக போகுது, ஒரு ஃபீல் கொடுக்காம சாதாரணமாக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரசிகர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு டைம் பார்க்கலாம். டைரக்ஷன் திறமை எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒன் அஜித் தான். ரிஷா அதுக்கு பிறகு இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு வாட்டி படத்தை பார்த்துடலாம். விடாமுயற்சி. நன்றி, வணக்கம்.